தமிழகத்தை உலுக்கிய கரூர் சம்பவம் இன்னும் மக்களின் மனதில் ஆறாத காயமாகவே உள்ள நிலையில் அந்த துயரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர ஆரம்பித்து உள்ளன. செப்டம்பர் 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய துயர சம்பவமாக மாறியது. கரூர் வேலுசாமிபுரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் குழந்தைகள் உட்பட 41 அப்பாவி உயிர்கள் பறிபோனது. மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தமிழக மக்களை மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. விஜயின் வருகை தாமதமானதால் கூட்டம் நீண்ட நேரம் காத்திருந்து பின்னர் ஏற்பட்ட திடீர் அலை அழுத்தத்தில் இந்த பேரழிவு நிகழ்ந்ததாக ஆரம்ப குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் இப்போது இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக அந்த கூட்டங்களை விஜய் தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தியதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு உள்ளன. கூட்ட இடங்களில் சினிமா படப்பிடிப்பிற்கு பயன்படுத்தப்படும் தொழில்முறை கேமராக்கள், ட்ரோன் காட்சிகள் மற்றும் பிற படப்பிடிப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான புகைப்பட ஆதாரங்கள் வெளியாகி தமிழக மக்களிடையே பெரும் கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளன. இப்போது சிபிஐ விசாரணையில் இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் 3 கட்டங்களாக விசாரணை நடத்தியுள்ளனர். குறிப்பாக டெல்லி சிபிஐ தலைமையகத்தில் நடந்த சமீபத்திய விசாரணையில் நாமக்கல் மற்றும் கரூர் கூட்டங்களை ஜனநாயகன் பட ஷூட்டிங்கிற்காக பயன்படுத்தினீர்களா? கூட்டத்தில் சினிமா ஷூட்டிங் கேமராக்களை யார் பயன்படுத்தினார்கள்? அறிவிக்கப்பட்ட நேரத்தில் வராமல் தாமதத்திற்கான காரணம் என்ன போன்ற கடுமையான கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியுள்ளனர். விஜய் பல கேள்விகளுக்கு தனக்கு தெரியாது என்று பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் விஜயை மீண்டும் மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கு இந்த படப்பிடிப்பு சம்பந்தமான ஆதாரங்களே முக்கிய காரணமாக இருப்பதாக தெரிகிறது. இந்த விவகாரம் அரசியல், சினிமா, நீதி ஆகியவற்றை ஒரு சேர தொட்டு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.